Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிராஸ் பீட்ஸோட கிளிப் M02 அதோடைய அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லிக்கிறேன். நம்ம வந்து டெலிவரி கொடுத்தவொடனே அந்த ப்ராடக்ட் சரியான ப்ராடக்டாக டேமேஜ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான நம்மளுக்கு வந்து ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளிப் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப் பண்ணிக்கிற மாதிரி மேக்னெட் கிளிப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நெக்லஸ்லேயும் நம்ம வந்து அதை கிளிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷன் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹை குவாலிட்டி ஆடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வைட் ப்ளூடூத் ரேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லார்ஜ் பேட்டரி இந்த பவர் பேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளக் அண்ட் ப்ளே ரெடி டு யூஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு அதுக்கப்புறம் iOS இது ரெண்டுமே இது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி ரேட் எப்பயும் போல் 999 இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இது அரௌண்ட் 4K அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி ரிசீவர் ஒன்று, லைட்னிங் ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷ் நல்லா இருக்குது. ஃபார் ஐஃபோன், ஃபார் டைப் சி அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த பாக்ஸும் இதில் வந்து இதுக்குள்ளே வரும். ஸோ நான் அதை வந்து இதில் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அவங்க ரொம்ப டைட்டாக அதை வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப அதை போட்டு இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைக்கை வந்து இப்போ நான் வேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோவும் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேன் ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. அது நான் உங்களுக்கு வந்து யூசர் ரிவ்யூ வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இதை மென்ஷன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே அந்த யூசர் மேனுவல் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க. சேவ் பேப்பர் ட்ரீ எர்த் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அந்த 5 வாட்ஸ் அந்த எலக்ட்ரிக் அந்த அடாப்டர் வராது அப்படிங்கிறதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ நமஸ்தே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் ஃபார் வாரண்ட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 மந்த் அடிஷ்னல் வாரண்ட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு 1 இயர் வாரண்ட்டி வந்து ஆன்லைனில் நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் இந்த கேஸை தான் வந்து நல்லா அழகாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ரகடாக இருக்குது இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ நீங்கள் இந்த நார்மலாக ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏர்பாட்ஸில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த ஒரு சின்ன லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட் கலரில். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட பிராண்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹியூஜான ஒரு பாக்ஸ் தான். இங்கே வந்து சி டைப் சார்ஜர் அப்படிங்கிறத இங்கே இந்த போட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சார்ஜர் வந்து இங்கே சி டைப்பில் இங்கே பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயராக இருக்குது. டிப்பிக்கலான ஒரு பாக்ஸ் தான் இது. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சென்டரில் வந்து நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் எத்தனை % வந்து நம்மளுக்கு சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மைக்கை நான் வந்து வேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு மைக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சார்ஜிங் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் அந்த மைக்கு ஒரு மைக் வைக்கக்கூடிய பிளேஸு, இதை இன்னொரு மைக் வைக்கக்கூடிய பிளேஸு. மைக் பார்த்திங்கன்னா ரொம்ப டைனியாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த சைஸும் இந்த மைக்ரோ சைஸில் இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனாலையும் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த மாடலை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. கனெக்டில் இருக்குங்கிறதையும் ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுலையும் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து இதில் ஷோ ஆகிட்டுருக்கு. இந்த சைடில் வந்து இது ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த வெளியில் ஹாரன் சவுண்ட் அந்த மாதிரி என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு அன்ஈஸியாக இருக்குமோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை நான் வந்து ஒரு சிங்கிள் கிளிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்ஸ் வந்து நல்லா ஒரு கிளியராக கேட்குற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே அந்த 2 டாட் பார்ப்பீங்க. அந்த 2 டாட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கேஸில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த சி டைப்பில் கூட நம்ம இதை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே ஒரு இந்த போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலாக இப்போ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதாங்க.
இந்த மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே வந்து இப்படி பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு அது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே காட்டுது. ஸோ நீங்கள் ரொம்ப தைரியமாக அதை வந்து வேர் பண்ணிக்கலாம் மேக்னெட்டிக்லேயே. மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மைக்குக்கு உண்டான அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளிப் ஆப்ஷனும் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு மைக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மைக் சொல்லியிருந்தேன், அதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ ஐஃபோனில் வந்து இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த ஐஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ரிசீவர் வந்து என்னோடய மொபைலில் இப்போ வந்து அடாப்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது சி டைப் ஃபார் ஆண்ட்ராய்டு யூஸர். இப்போ ஐஃபோனில் கூட உங்களுக்கு சி டைப் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த சி டைப்பும் நம்ம வந்து ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த 5 வாட்ஸ் அந்த எலக்ட்ரிக் ப்ளக்கில் வரக்கூடிய அந்த ப்ளக் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதுக்காக தான் அந்த க்ரீன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சி டைப் ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டார்டிங் லெவலில் நான் வந்து ஒரு யூடியூபராக இருக்கேன். எனக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப லோவாகவும் கிடையாது, ரொம்ப ஹையாகவும் கிடையாது. எனக்கு குவாலிட்டியான ஒரு ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த பிராண்டை வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுலேயே எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டும் நல்ல ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கிது. முன்னாடிலாம் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு டோர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ எனக்கு வந்து நார்மலாக இப்போ நான் வந்து இதை உங்ககிட்ட இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நான் இதை இப்போ வியூ பண்ணும் போதே உங்களுக்கு வந்து காட்டும் போதே வந்து என்னோடய வாய்ஸோட கிளாரிட்டி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். சொன்ன மாதிரி ஃபேன் ஓடிட்டுருக்கு. சுற்றி எனக்கு யூஸ்வலாக இருக்கக்கூடிய நாய்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. இருந்தாலுமே கூட இதில் வந்து எனக்கு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெக்கார்டிங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றின என்ன கருத்துக்கள் இருக்கோ எனக்கு வந்து அதை கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிராண்டிங், அன்பாக்சிங் வீடியோ, ரிவ்யூ வீடியோ, இதுக்கு ரிலேட்டடான இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை வந்து சேரும். இப்போ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.